நேரமா பார்த்து திமிங்கலம் ஒண்ணு இவ பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம க்ளோஸா பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் திமிங்கலம் இவளுக்கு காலுக்கு நேரா வந்துட்டு இவளை கடிக்கணும்னு பாக்குது. இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா வெளிச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா. இவ தலையில இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டர் பார்த்த உடனே நிறைய திமிங்கலங்கள் இவளை சுத்து போட ஆரம்பிச்சு. ஏற்கனவே இந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருப்பா. காலையில இருந்து அந்த கர்ப்பமான பொண்ணு எப்படியாவது காப்பாற்றணும் ட்ரை பண்ண இவளுக்கு இவ லைஃப் வந்துட்டு இப்ப ரொம்ப கொடுமையா போய்கிட்டு இருக்கு. இவ வேற வழி இல்லாம அந்த குட்டி போட்டை கண்டுபிடிச்சு அது மேல ஏறி படுக்கவும் ஆரம்பிச்சிடா. ரொம்ப டயர்டா இருந்த இவளுக்கே தெரியாம மயக்கமும் போட்டு முடிச்சிடறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே கடல் நீரெல்லாம் ஊருக்குள்ள வரதும் புயலும் வெள்ளமுமா அந்த ஊரே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கர்ப்பமான பொண்ணு பயங்கர வழியில கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க நினைச்சதை விட மோசமான சூழ்நிலை ஏற்படுது. அந்த மொத்த வீடுமே சரிஞ்சு விழுந்துருது. அந்த பொண்ணுக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. உள்ள இருந்து அவளே தானா வெளியே தூக்கி வீசப்படுறா. இப்பன்னு பார்த்தா இந்த பொண்ணு இங்கிருந்து எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக இங்கிருந்து அவளுடைய போட்டை வந்து அவகிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள இவளுக்கு வலி தாங்க முடியாம குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய ரத்தம் வந்துட்டு சதறி போகுது. அதை எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு ஒரு பெரிய திமிங்கலம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. கையில குழந்தையோட திமிங்கலம் வரதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு எப்படியாவது நீந்தி அந்த போட்டு கிட்ட போகணும்னு ட்ரை பண்றா. ஆனா இவங்களை விட வேகமா அந்த திமிங்கலம் வந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு கையில இருக்கக்கூடிய கட்டையை வச்சு நேரா அந்த திமிங்கலத்தை அடிச்சிடறா. அந்த திமிங்கலம் செத்து போயிடுது. எப்படியாவது வேகமா அவங்களை போய் காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரமா பார்த்து வேற ஒரு போட்டு வர சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. அதுக்குள்ள இந்த லேடி வந்து குழந்தையோட சேர்ந்து அந்த கப்பல்ல ஏறணும் ட்ரை பண்றா. ஆனா ரெண்டுமே மூழ்கி கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலையா பார்த்து அந்த டீமும் இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க ஒரு எலக்ட்ரிக் கண்ணை தண்ணிக்குள்ள போடுறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் ஷார்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இதை பார்த்து வரும்போது நிறைய ஷாக் அடிக்குது. அதனால நிறைய ஷார்க் அந்த இடத்துல இருந்து செத்து போயிடுது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு பாக்குறதுக்குள்ள வேற ஒரு திமிங்களும் ரொம்ப வேகமா இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சது. இவங்களும் எப்படி இப்ப செத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு நல்ல வாய்ப்பா வேற ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த சின்ன திமிங்கலத்தை சாப்பிட்டுட்டு போயிடுது. இவங்களை காப்பாத்துறதுக்காக அது வரல. தனக்கு ஏதோ ஒரு இறை கிடைச்சிருச்சுனால அந்த பெரிய திமிங்கலம் குட்டி திமிங்கலத்தை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல நிறைய ரத்தம் எல்லாம் சதறி கிடக்குது. அதை மப்பு படிச்சுக்கிட்டு மத்த திமிங்களுமே இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள இவங்க 2 பேரும் பத்திரமா கரையேறிட்டாங்க. அந்த 3 பசங்களும் எப்படியாவது வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு அந்த திமிங்கலத்தை கடந்து போயாகணும். ஆனா திமிங்கலம் எல்லாமே வாசல் கட்டியே நிக்குது. அதனால இவங்க பயந்து போய் என்ன பண்ணாங்கன்னா எல்லா வெடிமருந்தையும் ஒரு கரித்துண்டுல சுத்தி அதை வந்துட்டு பத்த வச்சு தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. ஆனா அவங்க போட்ட நேரம் அந்த இடத்துல எந்த திமிங்கலமும் இல்ல. எப்படியாவது போய் திமிங்கலத்தை வந்துட்டு இந்த இடத்துல வர வைக்கணுங்கிறதுக்காக அவங்க தண்ணியில அதிர்வுகள் ஏற்படுத்துறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே திமிங்கலம் எல்லாம் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் பயந்து போய் ஒரு மூலையில அந்த வெடிமருந்து இவங்க மேல படாத மாதிரிக்கு ஒளிஞ்சு நிக்கிறாங்க. இதே டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்க கரித்துண்டோட வாசத்துக்கு நிறைய திமிங்கலம் ஒரே இடத்துல கூடிருச்சு. கரெக்டா இவங்க அந்த வெடிமருந்து போட்ட இடத்துலயே அந்த திமிங்கலம் எல்லாம் இருக்கிறதுனால அது வெடிச்ச உடனே திமிங்கலத்தோட உடம்பெல்லாம் பீஸா சதறி போயிடுச்சு. இவங்களும் சேஃப் ஆயிட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு அடுத்த நாள் காலை விடியல பாக்குறாங்க. விடியும் போது நிறைய வெள்ளம் வந்துட்டு தணிஞ்சிருக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தைங்களும் அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு 3 பேரும் ரொம்ப பத்திரமா அந்த கார்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த லேடிக்கு குழந்தையும் நல்லபடியா பிறந்துருச்சு. அந்த குழந்தைய வந்துட்டு கப்பல்ல ஏத்திக்கிட்டு பத்திரமான இடத்துக்கு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியோ அந்த குழந்தைய காப்பாத்திட்டுங்கிற சந்தோஷத்துல அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் ரொம்ப நிம்மதியா அங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.